ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பேசும் கிரகங்களில் காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவோட செகண்ட் பார்ட் தான் இந்த வீடியோ. அந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறப்போ இது சரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு படும். அந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். பேசும் கிரகங்களில் போட்டிருந்த அந்த பதிவு பார்த்தவங்களுக்கு அந்த கோயிலில் இருக்க கூட்டங்களை பற்றியெல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்படியெல்லாம் இருந்துச்சு, இந்த மலை மேலையெல்லாம் ஏறி போனாங்க. அப்படியெல்லாம் போய் கடவுளை கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை. எப்போ உங்களுக்கு நேரம் இருக்கோ அப்போ நீங்கள் போனாலே உங்களுக்கு அவர் எல்லாமே கொடுப்பார் அப்படின்னு, எல்லா வரங்களையும் அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சில வீடியோஸை காட்டுறேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், என்னென்னலாம் அந்த கோயில்களில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு அந்த பதிவுலேயே நான் சொன்னேன், ஒரு பொண்ணு மருதமலை கோயிலில் போன வருஷம் போய் சிறுமூக்கை உடச்சிக்கிட்டு இந்த பல்லு வந்து பகுட்டிலே ஏறிடுச்சு, அந்த அளவுக்கு அடிபட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன்ல. அந்த மாதிரி இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது நம்ம வந்து நார்மலாக ஒரு ஜாபுக்கு போகிற பெண்கள் இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களால எல்லாம் கொஞ்சம் சில விஷயங்களை தாங்கிக்க முடியும். கொஞ்சம் வெளியே போய் ஒரு வெயில் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சிரமமான விஷயங்களெல்லாம் தாங்கிக்க முடியும். ஆனால் நார்மலாக வீட்டுக்குள்ளேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டு வேலைகளெல்லாம் பார்த்துட்டு நிழல்லையே பெருசாக வெயில் படாமல் நிறையா ஆட்களோடு இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்கனால இந்த ஒரு நாளில் நடக்கிற ஒரு சிரமமான இடத்துக்குள்ளே போய் நின்னா அவங்களால தாங்க முடியாது. புரிஞ்சுதுங்களா? பழனி அப்படிங்கிறது வந்து ஒரு கந்தக பூமின்னு சொல்லுவாங்க. அங்கே சூடு ஜாஸ்தியாக இருக்கும். குளிர்காலமாக இருந்தால் கூட ஹியூமிடிட்டி இல்லாமல் சூடு ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் சுற்றி ஆட்கள் நிற்கும்போது எல்லாரும் அந்த ஆக்சிஜனையே சுவாசிக்கும்போது இவங்களுக்கு சரியாக அது கிடைக்காம ஒரு மயக்கம் மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அவங்க வேணும்லாம் பண்ணுறதில்ல, அந்த இடத்தோட அந்த இது தாங்கிக்க முடியாமல் 4 பேர் தாங்கிக்குவாங்க, 4 பேர்னால தாங்கிக்க முடியாது. அந்த மாதிரி ஆன பெண்களை பழனியில் தனியாக உட்கார வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு கணவர் அவங்க மனைவியை நான் உங்களுக்கு இங்கே ஃபுல் பதிவு போடுறேன். கை தாங்களாக கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறார். ஒரு போலீஸ் அதுக்கு உதவி பண்ணுறார். நீங்கள் இன்னொரு பதிவு பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ்காரர் தூக்கிட்டார் அந்த பொண்ணை. இங்கே பாருங்கள், ஒரு அம்மா கொஞ்சம் வயசானவங்கள போலீஸ்காரர் பத்திரமா கைத்தாங்களாக தூக்கிட்டு வர்றாரு. இவங்க மிச்சம் இந்த பக்கம் இருக்கவங்க ஒரு 4 பேரும் முடியாமல் இப்படி படுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி ஆகியிருக்கு. ஒரு லேடியை வந்து ஒரு கணவராட்டிருக்கு அந்த அம்மாவுக்கு துண்டு வச்சு விசிறிக்கிட்டு இருக்காரு. அங்கே விசிறி என்ன கிடைக்கும், காற்று வரணுங்கிறக்காக துண்டு வச்சு விசிறிட்டு இருக்காரு. போலீஸ்காரர் அப்படியே இந்த குழந்தைய தூக்கி தோலில் வைப்பாங்கல்ல, தோலில் அப்படி துண்டு போட்ட மாதிரி அந்த அம்மாவை இப்படி தூக்கிட்டு வர்றாரு. அவங்க மயக்கமாயிட்டாங்க போல், கூட வந்தவங்க யாருனாலையும் தூக்கியிருக்க முடியாது. போலீஸ்காரர் தூக்கிட்டு வந்து பத்திரமா ஒரு சேரில் உட்கார வைக்கிறார். எதுக்கு இத்தனை பிரச்சனை, இத்தனை கஷ்டம், நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல. அவ்வளோ கூட்டத்தை பார்த்துட்டு சரி உள்ளே போகலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும்ல. அதெல்லாம் ஒன்றுமே யோசிக்காமல் போயாச்சு. இந்த பதிவு பாருங்கள். சரியான சண்டை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? எதுக்காக சண்டைன்னு தெரில. ஆண்களும் சரி பெண்களும் சரி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு அம்மாவும் இன்னொரு பொண்ணும் முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் விழுகிறாங்க. விழுகிற இடம் பார்த்திங்கன்னா ஒரே கல்லும் மண்ணுமா இருக்குது அந்த இடம், ஓகேங்களா? ஏதாவது விழுந்த இடத்துல கல் இருந்து மண்டையில் அடிபட்டு யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா கொலைக்குற்றம் வந்துடும். சரி, அப்படியே இல்லை, மண்டையில் அடிபட்டு வீட்டுக்கு போய் அதை சரியாக சும்மா விழுந்தது தானேன்னு கவனிக்காமல் விட்டு ஏதாவது பிளட் கிளாட்டெல்லாம் ஆயிட்டா நாளைக்கு பின்னாடி அது பயங்கரமான பிரச்சனைலாம் கொண்டு வந்து விட்டுரும். இது எதுக்கு ஒரு கோவிலுக்கு போகிறோம், நம்ம அங்கே முன்ன பின்ன நம்ம கூட வந்து ஒருத்தங்க நெருங்கி வந்து நிற்பாங்க, என்ன வேணா ஆயிருக்கலாம். கியூவில் அவங்க முன்னாடி போயிருக்கலாம், இவங்களுக்கு முன்னாடி நகர்ந்து அவங்க போயிருக்கலாம். அதனால கோபம் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அப்படி ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க.
அங்கே சுற்றியும் நிறைய பேர் நிற்கிறாங்க. போலீஸ் இருக்கார். ஆனால் அவர்னாலையும் அவங்கள விலக்கி விடலாம் முடியல. போலீஸ்காரங்க அப்படியே பெண்களை டக்குன்னு பிடிச்சி தூக்கிடவும் முடியாது. அதனால் அவங்களும் கொஞ்சம் யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அப்படி ஒரு கைகலப்பு நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னும் இருக்கு சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு 500 ரூபா வாங்குறாங்க திருவண்ணாமலையில. 2 மணிலேருந்து லைன் நிக்கிறோம். ஒரு ஆள் உள்ள விடல. இந்த மாசம் அநியாயமா நடத்துறாங்க இந்த கிரிவலத்தை. எப்படி 2 மணி நேரம் நின்னுட்டு இருக்கோம்? நிக்க வேணாமா கேக்குறேன். என்ன பண்ண முடியும்? தமிழ்நாடு அரசு கண்டுக்கிறது இல்ல, அறநிலையத்துறை அரசு கண்டுக்கிறது இல்ல. ஏதோ தப்ப நடவடிக்கை இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை நான் இப்படி போடுறேன் பாருங்க. அப்படி ஒரு கூட்டம் அங்கே. அவங்க இது பண்ண முடியல, கிரிவலத்துக்கு சரியாக கரெக்டாக லைனில் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் அவங்க பேசிகிட்ருக்காங்க. இதுவும் அப்படி தான், கூட்டம் காரணமாக தான் இதுவும் நடக்குது. கூட்டம் இல்லாமல் இல்லை, இதுவும் அப்படி தான். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது சஷ்டி விழாவில் எடுத்த திருச்செந்தூர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். திருச்செந்தூர் இங்கே கோபுரம் எங்கேயோ 1.5 கிலோமீட்டர் கந்தலில் இருக்குது. கோயில் அங்கே இருக்குது. அந்த கடற்கரை ஃபுல்லாக கூட்டம். இங்கிருந்து சூரசம்ஹார உற்சவர் போகிறாரு. அதுக்கு தான் அவ்வளவு கூட்டம். கடல் அலை இது மாதிரி தெரியுது, மண்ணு தெரியல. அங்கே மக்கள் தலை தான் தெரியுது. அவ்வளவு கூட்டம். சரிங்களா? இவ்வளோ கூட்டம் திருச்செந்தூருக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு விழாக்கும் ஒரு சஷ்டினா அத்தனை மக்கள் ஒவ்வொரு கோயில்லையும் போய் கூடுறாங்க. தைப்பூசத்துக்கு வர்றாங்க, கந்த சஷ்டிக்கு வர்றாங்க, இன்னும் பல விஷயங்களுக்காக அவ்வளோ பேரும் கோயிலுக்கு வர்றாங்க. இத்தனை பேர் வராங்கல்ல, இவங்கெல்லாம் எங்கே தங்குவாங்க சொல்லுங்கள்? இவ்வளோ கூட்டம் வருது. திருச்செந்தூர் ஒன்றும் ஒரு பெரிய ஊர் கிடையாது, ஒரு சின்ன ஊர் தான். பழனி அப்படி தான், ஒரு பெரிய ஊர் கிடையாது. பழனி போனப்போ ஹோட்டல் கிடைக்கல. ஒரு முகூர்த்த நாளில் போனதுக்கே ஹோட்டல் கிடைக்கல. எல்லா ஹோட்டலும் புக் ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு 2-3 ஹோட்டல் பார்த்துட்டு ஒரு ஹோட்டலில் தங்கணும்னு சொன்னேன். அப்படி ஒரு அந்தளவுக்கு தான் அங்கே வசதி இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் எல்லாம் எங்கே தங்குவாங்க? ரோட்லேயே படுத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது கோயிலுக்கு போனால் அப்படி படுக்கிறது ஓகே தான். அவங்க கொண்டு வந்த ஒரு சீலையவோ துண்டையோ விரித்து ரோட்டில் படுத்துக்கிறது ரோட்டில் படுத்துக்கலாம். குளிக்க மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அதுதான் ஒரு பொண்ணு போட்டிருக்காங்க ஒரு பதிவு. பாத யாத்திரை என்ன பிரயோஜனம்? லைன்ல கியூ கணக்கா நின்று சாமியை வேண்டிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? நமக்கு கொஞ்சம் கூட சிவிக் சென்ஸே கிடையாது. நமக்கு கொஞ்சம் கூட மற்றவங்கள பற்றி அக்கறை கிடையாது. ரொம்ப செல்ஃபிஷான பீப்புள். நான் சாப்பிட்டா போதும், நான் தூங்கினா போதும், நான் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறோம். இந்த 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 ஊருக்கு I thought it's gonna be really great, but I regret coming here. And I don't know how do I feel about this, but it's disgusting. Everywhere I go, it's a poop. Everywhere, they do have a toilets here. You just have to pay 10 rupees to go into the toilet, right? ஃப்ரெண்ட்ஸ், இவங்க என்ன கேட்குறாங்கன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? கடல், அந்த திருச்செந்தூர் மணல் முழுக்க அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. எங்கேயும் நடக்கவே முடியல. இவ்வளோ மக்கள் கூட்டிகிட்டு இப்படி அசிங்கப்படுத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. அங்கே க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ஏன் அவங்க அப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோ டாய்லெட்ஸ் இருக்குது. ஒரு 10 ரூபா தான் டாய்லெட்டுக்கு வாங்குறாங்க. அது கூட கொடுக்க முடியாது அவங்களால. இப்படி அசிங்கம் பண்ணுறீங்களே ஒரு ஊரையே. அதை சுத்தம் பண்ணுறவங்களோட அவங்க ஏன் அவங்க அவ்வளோ அசிங்கப்பட்டு அதை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல ஊர், நல்ல இடம், ஒரு கோயில் இருக்கிற ஸ்தலம்னு சொல்லி வந்தால் இதை நான் கண்ணில் பார்க்குறக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்குறேன். என்ன நம்ம யார்? நீங்கள் 10 மலை முருகர் கோயிலுக்கு வராத கூட்டமாக நம்ம ஊருக்கு கூட்டம் வருதுன்றீங்க. இந்த கூட்டத்தில் போய் முருகரை கும்பிட்டா உனக்கு அருள் கிடைக்கணுமா? நீ வீட்லேயே உட்காந்து கும்பிட மாட்டியானெல்லாம் கேட்குறீங்க. ஏன் 10 மலைக்கெல்லாம் உலகமே வருது அப்படின்னு சொல்வீங்க. ஆமாம், யார் இல்லைன்னு சொன்னா? 10 மலைக்கு உலகமே தான் வருது. உலகத்தில் இருக்க பல ஊர்களில் செட்டிலான தமிழர்கள் மலேசியாவுக்கு வர்றாங்க 10 மலை முருகர் கோயிலுக்கு. ஆனால் அங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் கல்ச்சர்டு மக்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம், அந்த இடத்த எந்த வகையிலையும் அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும்.
டாய்லெட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. உள்ள ஒரு ஆள் இருந்தால் வெளியே வர்றதுக்கு 4 பேர் இருந்தால் கூட அவங்க வெளியே வர்ற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. கண்ட இடத்துல குப்பை போட மாட்டாங்க, கண்ட இடத்துல அசிங்கப்படுத்த மாட்டாங்க. புரிஞ்சதுங்களா? அதே போல் அங்கே இவ்வளோ பேர் வருவாங்க, அவங்களுக்கான இவ்வளோ ஃபுட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த ஊரில் ஒரு இதாகவே போகும். அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் புதுசாக நிறைய பேர் ஹோட்டல்ஸ் அந்த நாளுக்காகவே செஞ்சு எல்லா மக்களுக்கும் உணவு கொடுப்பாங்க. அப்படியே உணவு கிடைக்கலினாலும் ஏதோ ஒரு ப்ரெட்டோ அந்த மாதிரி கூட வாங்கி சாப்பிட்டுட்டு வந்த இடத்த சுத்தமாக நீட்டாக இது பண்ணி வச்சுட்டு போவாங்க மக்கள். புரிஞ்சதுங்களா? குப்பையெல்லாம் போட மாட்டாங்க. நல்ல ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கிற மக்கள் அங்கே வர்றதுனால தான் அந்த ஃபங்க்ஷனை நல்லா நடத்திட்டு இருக்காங்க. சரியா? அது ஆர்கனைஸ்டாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஊரில் தான் மக்கள்கிட்ட அந்த சென்ஸே இல்லையே. என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம், சாப்பிட்றதுக்கு ஒன்று இடத்துல இல்லைன்னா அவன் கடையை அடிக்கிறது உடைக்கிறது அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. இது கூட இல்லையா, எப்படி தீந்து போச்சா அப்படின்னு அங்கே இருக்கிறத தூக்கி கீழே போட்டு போகிறாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு தான் தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். சும்மா இந்த கட்சிக்காரங்களை தப்பு சொல்கிறது, திமுகக்காரன் சரியில்லை, பாஜகக்காரன் சரியில்லை, முதலமைச்சர் சரியில்லை, பிரைம் மினிஸ்டர் சரியில்லை. முதலமைச்சரும் பிரைம் மினிஸ்டர்னால என்ன பண்ண முடியும்? ஒரு இதில் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து இங்கே நடந்துச்சு, திருத்தணியில். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக இப்படி போடுறேன். மூச்சு தண்ணுறதுன்றாங்க. என்ன இருக்குது அப்படின்னா, திருத்தணியில் மக்கள் வந்து நல்லா உள்ளே வந்துட்டாங்க, கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க, லைனில் நின்றுட்டுருக்காங்க. லைனில் நிற்கிற இடத்துல வந்து ஒரு இடத்துல தடுப்பு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரர் நின்றுட்டுருக்காரு. அவர்கிட்ட தடுப்பை ஓப்பன் பண்ண சொல்லி சண்டை போடுறாங்க. ஏன்னா எங்களுக்கு சாமி பார்க்க வேண்டாம், ஆனால் எங்களால் இங்கே நிற்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க, பெரியவங்க கஷ்டப்படுறாங்க, திறந்து விடுங்க, நாங்கள் வெளியே போகிறோம், நாங்கள் என்ன சாமி பார்க்குறக்கா கேட்குறோம், வெளியே போகிறதுக்கு தானே கேட்குறோம், எங்களை விட்டுருங்க, நாங்கள் கோயிலை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே ரகலை பண்ணி சத்தம் போட்டுக்கிட்டு கோயில் நிர்வாகம் சரியில்லை அப்படின்லாம் சொல்லி அங்கே சத்தம் போடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூட்டத்துக்குள்ளே இந்த இதுக்குள்ளே வர்றப்போ உங்களுக்கு தெரியாதா? காலையில் நீங்கள் 5 மணி அவங்க சொல்கிறாங்க, அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் காலையில் 5 மணிலேருந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 5 மணிக்கே நீங்கள் வரும்போது முன்னால் இந்த லைன் எவ்வளோ தூரம் போகுது, அங்கே எத்தனை பேர் உள்ளே நின்றுட்டுருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து நிற்கணுமா இல்லையா? 5 மணிலேருந்து நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி உள்ளே யார் இருக்காங்க, அந்த க்யூ எவ்வளோ தூரம் போகுது, எவ்வளோ மணி நேரம் ஆகும் நம்ம அந்த இடத்த போய் சேர்றதுக்கு அப்படின்லாம் தெரிஞ்சுட்டு தானே வந்து க்யூவில் நிற்கணும். சும்மா ஓடி வந்து க்யூவில் நின்றுட்டா உங்களுக்கு முன்னாடி 3 மணி நேரம் முன்னாடி க்யூ இருக்குது. இங்கே இதிலெல்லாம் திருத்தணிக்கு காவடி எடுத்துகிட்டு போகிறவங்க முன்னத்து நாள் நைட்டே போய் அங்கே ஸ்டே பண்ணிவிடுவாங்க. அவங்கெல்லாம் அப்படியே அங்கேயே படுத்திருந்து அப்படியே எந்திரிச்சு நின்றுக்குவாங்க முருகரை பார்க்குறக்கு. அப்படி தானே? உங்களுக்கு நான் முதல்ல சொல்லியிருக்கேன், முருகர் சுத்தபத்தம் பார்க்குறவர் கிடையாது, பெருமாள் மாதிரி கிடையாது முருகர். அவருக்கு வந்து குளிக்கலினாலும் கோயிலுக்குள்ளே வந்தாச்சுன்னா அவ்வளவுதான், அப்படியே 2 நாள் கூட இருந்துக்கலாம். சித்தர்கள்லாம் அப்படி தானே இருந்தாங்க முருகர்கிட்ட. எந்த சித்தராவது அப்படியே சுத்தமாக ஆழ்வார்கள் மாதிரியா இருப்பாங்க? சித்தர்கள் மாதிரி தான் இருப்பாங்க, அழுக்கு சாமியாராக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி முருகரை பார்க்க போகிறதுக்கெல்லாம் குளிச்சுட்டு தான் போகணும்னு இல்லை, நைட்டே வந்து படுத்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு க்யூவில் நின்றுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி எத்தனை பேர் கோயிலுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணுமா வேண்டாமா? முதல்ல குழந்தைங்களையெல்லாம் எடுத்துகிட்டு ஏன் கோயிலுக்கு போகிறீங்க? குழந்தைக்கு 4 வயசு ஆகட்டுமே, அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம்ல. இல்லை அப்படி தான் குழந்தைய எடுத்துகிட்டு போய் ஆகணும்னா கூட்டம் இல்லாத ஒரு நாள் போக வேண்டியது தானே?
குழந்தைய எடுத்துக்கணும், வயசானவங்களை கூப்பிட்டுக்கணும், எல்லாமே நமக்கு தகுந்த மாதிரியே நடக்குமா? இந்த 9 கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டில் பிறந்தா க்யூவில் தான் நின்னாகணும். புரியுதா? ஒரு 2 கோடி பேர் இருக்கிற துபாயில் போய் பிறக்கணும். அப்படியே எல்லா விஷயமும் ஈஸியாக கிடைக்கும். அப்படி இப்படி 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 பூந்து போயிட்டே இருக்கலாம். தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. 9 கோடி பேர் இருக்காங்க. அத்தனை பேரும் கோயிலுக்கு வருவாங்க. நம்ம மட்டும்தான் போகிறோமா? எல்லாரும் லைனில் நிற்கிறாங்க தானே. அப்போனா நமக்கு மட்டும் அவங்க ஸ்பெஷலாக விடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது. அது ஒரு போலீஸ்காரரை அந்த திட்டுறது, ஒரு சின்ன பையன் போலீஸ்காரரு அவனை போட்டு ஊழிக்கிறது, திட்டுறது எதுக்கு? பிரைம் மினிஸ்டர் மேலேயோ சீஃப் மினிஸ்டர் மேலேயோ கோபம் வந்தால் இந்த போலீஸ்காரரை உழுக்குனா சரியாயிடுமா? அவரை போட்டு உலுக்கி சத்தம் போட்டு கண்டபடி திட்டி ஒரு கோயிலுக்கு வர்றப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்கணும்? முருகரை நினச்சிட்டு வரணும். ஐயனே அப்பனே அங்கே என்ன நடந்தாலும் ஏற்றுட்டு அவரை போய் கும்பிட்டு போகணும். அதை விட்டுட்டு அங்கே போய் கெட்ட வார்த்தையில் ஒரு போலீஸ்காரரை திட்டுறதுனால என்ன கிடைக்கும்? நமக்கு ஒன்றும் கிடைக்காது. அவர் என்ன சொன்னாங்களோ அதை தான் அவர் செய்வாரோ தவிர மக்கள் சொல்கிறத செய்யறதுக்கு அங்கே முடியாது. அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும்ல, அதுபடி தான் அவங்க செய்வாங்க. சரி, நமக்கு கோயிலில் அந்த இடத்துல இடம் கிடைக்கலங்கிறதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் திட்டுனா நடந்துருமா? இல்லை சீஃப் மினிஸ்டர் திட்டா அதெல்லாம் சரியாயிடுமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் திருத்தணிக்கு சாத நாட்களில் போயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, பழனிக்கு போயிருக்கீங்களான்னு தெரியல. நான் போயிருக்கேன். க்யூ ஃப்ரீயாக போய் கடவுளை பார்க்குறக்கு ஒரு இடம் இருக்கும், வழி இருக்கும். அந்த வழித்தடத்தை யாருமே தடுக்கவே மாட்டாங்க. நம்ம லைனாக போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதாவது பணம் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் தெரியும். பணம் வாங்கிட்டு ஆளை விடுறீங்கன்றீங்க. எங்கே பணம் வாங்கலை? 50 ரூபாய் டிக்கெட் இருக்கா? 100 ரூபாய் டிக்கெட் இருக்கா? 250 ரூபாய் டிக்கெட் இருக்கா? 500 ரூபாய் டிக்கெட் இருக்கா? 1000 ரூபாய் டிக்கெட் இருக்குது. 5 டிக்கெட் இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் போய்க்கலாம், ஃப்ரீயாகவும் போய்க்கலாம். சரியா? அங்கே முன்னாடி போர்டு போட்டு வச்சுருக்கான்ல, இந்த டிக்கெட்டுக்கு இந்த வழியில் போங்கன்னு சொல்லி. எல்லா கோயில்லையும் இருக்குது தானே. அப்புறம் என்ன, அவன் காசு வாங்கிட்டு விடுறேன்னா அந்த டிக்கெட்டில் அவன் காசு கொடுத்து அவன் போகிறான். இன்னொன்று நல்லா நான் வச்சுக்கோங்க, எந்த கோயில்லையுமே ஃப்ரீயாக வர்ற பக்தர்களுக்கு எந்த இடைஞ்சலும் அவங்க பண்ணல. ஃப்ரீ லைன் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த பணம் கொடுக்குறவங்களுக்கு ஒரு லைன் இருக்கும். நீங்கள் 50 ரூபாய் டிக்கெட் வாங்கினாலும் சரி, 100 ரூபாய் டிக்கெட் வாங்கினாலும் சரி, 250 ரூபாய் டிக்கெட் வாங்கினாலும் சரி, ஸ்பீடாக அந்த 50 ரூபாய்க்காரங்க, 100 ரூபாய்க்காரங்க, 250 ரூபாய்க்காரங்க சேர்ந்துக்குவாங்க அந்த இடத்துல. அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். சரிங்களா? அவங்க 50 ரூபாய்க்காரங்க போயிட்டுருப்பாங்க, 100 ரூபாய்க்காரங்க இன்னும் ஸ்பீடாக ஒரு இடத்துல சேர்ந்துருவாங்க. 250 ரூபாய்க்காரங்க அவங்கள விட ஸ்பீடாக இன்னொரு இடத்துல அவங்க அந்த இடத்துல சேர்ந்து அவங்க 3 பேரும் ஒன்றா போயிட்டுருப்பாங்க. இந்த 500 ரூபாய்க்காரங்க 1000 ரூபாய்க்காரங்கள கருவறைக்கு முன்னாடி ஒரு கேப் இருக்கும், அங்கே கூட்டிகிட்டு உட்கார வச்சுருவாங்க. அவங்க உட்காந்துக்குவாங்க. இவங்க இந்த 2 லைனும் அப்படியே கடவுளை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். அப்படி தானே தெரியும்ல உங்களுக்கு. நிறைய கோயில்கள்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஃப்ரீ லைனை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. சாமிக்கு திரை போடுவாங்க பார்த்தீங்களா, ஏதாவது அபிஷேக பூஜையெல்லாம் செய்யறதுக்கு. அப்படி திரை போடும்போது மட்டும்தான் அந்த லைனை நிறுத்துவாங்க. அதை நிறுத்தி தான் ஆகணும். கோயிலுக்கான அந்த ஆகம விஷயங்கள் செய்யும்போது திரை போட்டால் அங்கே நின்று தான் ஆகணும். திரை போடுறப்ப சாமியை கும்பிடக்கூடாதுல்ல, அதனால லைன் க்யூ நிற்கும். அது கூட்ட நாளில் ஏன் நீங்கள் நிற்க வைக்கிறீங்க? லைன் நின்று போகுதுன்னா ஏதாவது ஒரு கைங்கறி அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது நிறுத்தி தான் வைப்பாங்க. யாரும் விஐபி வர்றதுனால இந்த லைனெல்லாம் நிறுத்த மாட்டாங்க. விஐபி பாட்டுக்கு முன்னாடி வருவார், அவர் அங்கே முன்னாடியே சாமியை கும்பிட்டு அவர் பாட்டுக்கு அப்படி போயிடுவார். இந்த லைனுக்கும் விஐபிக்கும் எந்த சம்மந்தமுமே இருக்காது. இது உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே. அப்புறமா எதுக்கு அதை இது அங்கே ஆளுகளை காசு வாங்கிட்டு உள்ள விட்றீங்க அப்படின்னா? சரிங்களா? அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கூட்டமான நேரத்தில் போனால் எல்லாமே நடக்கும். கூட்டம் இல்லாத நேரத்தில் போங்க. கூட்டம் இல்லாத நேரத்தில் போயிட்டு வர வேண்டாம். இல்லைம்மா அந்த கோயில் எப்போவுமே கூட்டமாக இருக்கா? எப்போவுமே கூட்டமாக இருந்தால் கோபுர தரிசனம் பார்த்துட்டு போங்க. திருச்செந்தூர் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா கடவுளோட ஃபோட்டோ இருக்கும். இல்லை நெட்டில் எங்கே வேணாலும் திருச்செந்தூர் ஆண்டவர்னு போட்டிங்கன்னா அத்தனை ஃபோட்டோஸ் வரும். அதை வச்சு கும்பிடுங்க. ஃபோனை எப்படி வச்சுக்கோங்க, கோபுரத்துக்கு முன்னாடி ஃபோனை வச்சு சாமி அதில் வருவார், கும்பிடுங்க. அவ்வளோதான், ஜாலியாக கும்பிட்டு போங்க.
அதே வர உள்ள போய் கும்பிட்றவனுக்கு என்ன வரமோ அதே கோபுரத்துக்கு முன்னாடி நின்று கும்பிட்றவனுக்கும் கொடுப்பார். வீட்டிலையே நின்று அவரை நினைச்சு கும்பிட்றவனுக்கும் கொடுப்பார். சாமிக்கு எந்த பாராபட்சமும் இல்லை. சரிங்களா? சாமி தன்னை கும்பிடாதவனுக்கு கூட நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்காரு. சரியா? இந்த உலகத்துல எல்லா மக்கள் இருக்காங்க, அத்தனை பேரும் நல்லா தானே இருக்காங்க. இதே முருகர் தான் இந்த உலகத்தையே நல்லா வச்சுட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும் தானே, உலகத்தை சுத்தி வந்தவர் தானே முருகர். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே அவர் தானே கடவுள். அப்ப இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே முருகரை கும்பிட்டு தான் இருக்காங்களா? அவங்கெல்லாம் நல்லா இல்லையா? அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டா இருக்காங்க? முருகரை கும்பிடுறவங்க மட்டும்தான் நல்லா இருக்காங்களா? உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. உங்க சுய அறிவை வச்சு நீங்களா புரிஞ்சுக்கணும் சில விஷயங்களை. இல்லை அப்படின்னா யாராவது இந்த மாதிரி சொல்றதையாவது கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சொல்றதை நாங்கள் கேட்க மாட்டோம், இந்த பரிகாரம் பண்ணு, முருகரை இந்த நாளில் போய் கும்பிடு, இந்த நேரத்தில் போய் கும்பிடு, முருகருக்கு இதை செய் அதை செய், வேல் வச்சு கும்பிடு, மயில் வச்சு கும்பிடு அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு முருகரை கும்பிட்டாதான் ஆச்சு அப்படின்னு நினைச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? அந்த கூட்டத்தில் போய் தயவு செஞ்சு நசுங்காமையாவது இருங்க. என்னோட கோரிக்கையா இது வச்சுக்கோங்க. கூட்டத்தில் போய் இந்த மாதிரி நசுங்கி கும்பிட மாட்டேன் இனிமே. ஃப்ரீயா இருக்கப்போ போய் கும்பிடுறேன். அப்படி ஃப்ரீயா இல்லைன்னா அது கம்மியான கூட்டத்தில் பெருசாக போய் நசுங்காமையாவது நான் கும்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி கும்பிடுங்க. இல்லையா கோபுர தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. அந்த ஊருக்கு போங்க, கடலை பாருங்க, மணலை பாருங்க, கோயிலை முழுமையாக பாருங்க, அந்த கோபுரத்தை பாருங்க, வந்துருங்க. இல்லை கொஞ்சம் லேட் நைட் போனால் ஃப்ரீயாக பார்க்கலன்னா போங்க. இல்லை காலையில் ரொம்ப நேரத்துலேயே போனோம்னா ஃப்ரீயாக பார்க்கலன்னா அப்படி அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து போங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு போங்க. இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது, அங்கே போய் சண்டை போடுறது, அங்கே போய் கட்சிக்காரங்களை திட்டுறது, அங்கே போய் போலீஸ்காரனை மிரட்டுறது, அங்கே இருக்கிற ஆளுகளை தள்ளி விட்டுட்டு ஓடுறது, அடிச்சுக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, முடியை போட்டு பிச்சுக்கிறது, இதெல்லாம் செஞ்சா அந்த பக்தி அங்கே இருக்காது. எப்படி பக்தி இருக்கும்? கடவுளை கும்பிட்றதுக்கு போனால் பக்தியாக போகணும். அவரையே நினச்சி எந்த இடத்துக்கு போகிறோம், அந்த கடவுள் இருக்க இடத்துக்கு போகிறோம். எவ்வளோ புனிதமான இடம். அங்கே போய் இவ்வளோ பண்ணுறது, அசிங்கம் பண்ணுறது. அப்போது அந்த புனிதம் அப்படிங்கிறது அங்கே எங்கே இருக்குது? கொஞ்சமாவது அந்த புனிதம் அப்படின்ற விஷயத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? அதனால் தயவு செஞ்சு அமைதியாக போயிட்டு அமைதியாக சாமியை கும்பிட்டு ஐயனே அப்படின்னு உணர்ந்து மனசுக்குள்ளே அவரை உணர்ந்து கும்பிட்டு வரணும். இப்படி தள்ளி ஓன்னு ஓடி இப்படியா சாமி கும்பிடுவாங்க? அமைதியாக கும்பிடணும் சாமியை. அதுதான் கடவுள். அமைதி தான் கடவுளே. சரியா? தள்ளிட்டு போட்டுட்டு அவுத்திட்டு பிடுங்கிட்டு பிடிச்சிட்டு. சரியா? இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வந்தேன். தயவு செஞ்சு மனசில் அந்த கடவுளை உணர்ந்து அங்கே போய் நில்லுங்க. அவர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வார். அப்படியே அங்கே போகலினாலும் நீங்கள் உங்கள் வீட்டிலே இருந்துட்டு நீங்கள் கும்பிட்டாலும் அவர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வார். சரியா? இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர்த்து பேச்சு கேட்டுட்டு தானே நிறைய பேர் போகிறீங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா உனக்கு இது நடக்கும், இந்த நாளை தவற விட்டுறாதீங்க அப்படின்னுலாம் சொல்கிறத கேட்டுட்டு தானே நிறைய பேர் போகிறீங்க. அவங்க எல்லாருக்கும் பாவம் வரும். புரியுதா? உங்களை கொண்டு போய் இந்த இதுக்குள்ளே விட்டு கசங்கி வர்றீங்கல்ல, அவங்கெல்லாம் இதை சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பாவம் வரும். புரியுதா? அவங்க பின்னாடி அவங்க சிரமப்படுவாங்க. நீங்கள் நினச்சிக்காதீங்க அவங்களெல்லாம் சொல்கிறாங்களே. ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, மீறி போனால் ஒரு 22-23 வயசு தான் இருக்கும். அப்படியே ஒப்பிக்குது. தைப்பூசத்துக்கு போனீங்கன்னா நான் சொல்கிறத செய்யுங்க, பச்சை கற்பூரம் போடுங்க, வெள்ளை கற்பூரம் போடுங்க, பச்சை கற்பூரம் போடுங்க, விளக்கேற்றுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லி பேசுது. அவ்வளோ பேர் அந்த வீடியோவை பார்த்து வச்சுருக்கீங்க. தைப்பூசம் அன்னைக்கு நான் சொல்றத பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சது 48 நாள் அப்படியே நடக்கும். நான் அடிச்சு சொல்வேன். என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம ஐடி கீழே இருக்குல்ல, அதை அப்படியே ஃபாலோ கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஒரு 23 வயசு பொண்ணுக்கு என்ன தெரியும்? அது என்ன பண்ணுது இதை பேசுறதுக்கு? ஆன்மீகவாதியா இல்லை ஜோதிடரா? ஜோதிடர்னா ஜோதிடம் படித்து அதனால் ஒரு அறிவு வந்து அதை பற்றி பேசணும். ஆன்மீகவாதியாக இருந்தால்
பல புத்தகங்கள் இருக்குது, ஆன்மீக புத்தகங்கள், கடவுளை பற்றின பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு இதை செஞ்சிங்கன்னா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். இது ரெண்டுமே இல்லாத ஒரு சின்ன புள்ள இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டோம்னா நம்ம விளம்பரங்களில் அந்த பொண்ணை தேடி வரும், அதன் மூலமாக பணம் வரும்னு சொல்லி ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த அந்த பொண்ணு பேசுது. அதுவும் இப்படி கடன்னு பேசுது. அதுக்கு அத்தனை பேர் பார்த்து வச்சுட்டு இவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் கோயிலில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் உட்கார்ற மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, அங்கே நிற்க கூட முடியாதுங்கிற நேரத்தில் வந்து அங்கே குழந்தைங்களோட வந்து கஷ்டப்படுறீங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் வேண்டாம். அதுக்கு பதில் வேற எங்கேயாவது ஜாலியாக ஒரு ட்ரிப்பு கூட போங்க. அது சந்தோஷத்தை கொடுக்கும். முருகரும் சந்தோஷப்படுவார். தன்னோட குழந்தைங்க சந்தோஷமாக இருந்தால் முருகருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் நடக்கும். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி கோயிலில் போய் நசுங்கிற வேலை செய்யாதீங்க. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு எதுவுமே கொடுக்காது. முருகர்கிட்ட இருந்தும் எதையும் உங்களுக்கு வாங்கி கொடுக்காது. அந்த ஒரு செகண்டில் பார்த்து நீங்கள் எதையுமே பண்ண முடியாது. சரியா? அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி போய் நசுங்காதீங்க. இந்த மாதிரி அசிங்கமாக சண்டை போடாதீங்க. அதே போல் அந்த இடத்தையும் அசிங்கப்படுத்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. இன்னொரு ஊர்க்காரங்க யாராவது ஒரு ஃபாரினர்ஸ் எல்லாம் நம்ம இங்கே வந்து தைப்பூசம் பார்க்கலான்னு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளை அசிங்கமாக நினச்சிட்டு போயிடுவாங்க, கேவலமாக நினச்சிட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு அந்த திருச்செந்தூர்லாம் புனிதமான மண், அந்த இதெல்லாம் அசிங்கப்படுத்தாதீங்க. இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.